ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோங்க. நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. எப்படின்னா, நீங்கள் உங்கள் தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களுடைய அப்டேட்டை சுட சுட பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க. சரி, வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் இன்றைய தினம். யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் காலை 9:41 பிறகு ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ராசியிலேயே ராகு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களது உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வருங்க. குறிப்பாக சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக நீங்கள் வந்து தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழலிலிருந்து உருவாக்கி கொள்ள முடியும். திருமண தேதி குறிக்க நீங்கள் இன்னைக்கு ஏற்பாடு செய்யலாங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கொஞ்சமாவது இன்னைக்கு ஆரம்பிங்க. உங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று தந்து இன்றைய தினத்தை வந்து மங்களகரமான ஒரு நாளாக மாற்றித் தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சொந்த பந்தங்கள் வழியில் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. அடமட்டாக இருக்கக்கூடாது. அதன் மூலமாக நன்மைகள் உண்டு. நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. இன்னைக்கு டிராவல் பண்ணுறது இன்னைக்கு உங்களுக்கு புதிய எபிசோட் வந்து உருவாக்கும். எனவே புதிய அத்தியாயத்தை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்வதற்கு பயணங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அசைய சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அசைய சொத்துக்களை வாங்குவதற்காக அல்லது விற்பதற்காக நீங்கள் இன்னைக்கு முயற்சி செய்யலாம். அதன் மூலமாக நல்ல தனலாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு சூப்பராக இருக்கும். வியாபாரத்தில் சில சலுகைகளை நீங்கள் இன்னைக்கு ஆஃபர் கொடுத்து அதன் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்டிக் கொள்வீங்க. சில பேர் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்ற மாதிரியான ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சில நல்ல புதிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி சலுகைகள் எல்லாமே கஸ்டமர்களுக்கு நீங்கள் வாரி வாரி வழங்கி நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. உயர்கல்வி மாணவர்கள் படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் வந்து அதிகமான மதிப்பெண்களை இப்பொழுது பெற முடியுங்க. சென்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நிறைய காரியங்களை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுங்க. நல்ல வெற்றிகளையும் கண்டிப்பாக பெற முடியும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது உடல் தொந்தரவுகள் பெரும்பாலான நீங்கிறதால அதிகமான உற்சாகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. ஆனால் உங்களுடைய உணர்வை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் உணர்ச்சியை வந்து அதிகமாக வெளிக்காட்டி இந்த ஓவராக நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதனால் சில தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். கடந்த காலத்தில் ஏதாவது முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடிலிருந்து நல்ல பலன்களை நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக பண வரவுகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால நீங்கள் புதுசாக லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத அப்டேட்டோடு நீங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்கள் நண்பர்களிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் சிறப்பாக உங்கள் காரியங்களில் வந்து ஈடுபடலாம். நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். சில நண்பர்கள் வந்து அவருடைய பிரச்சனைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாங்க. எனவே நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எந்த விதமான காரியங்களிலும் இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை வந்து பகிர்ந்து கொள்வது நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள்
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொல்லைகளை பற்றி உங்கள் காதலர்கிட்ட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் காதலர் அவருடைய பிரச்சனைகளை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி உங்களை மேலும் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவாங்க. அதனால் காதல் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் பெரிய விஷயங்கள் நடக்காமல் போனாலும் ரொமான்ஸுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக குறைவு இருக்காதுங்க. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். உட்காந்து பேசுறது நல்லது தான், குறைகளை ஷேர் பண்ணிக்கிறது நல்லது தான். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை எதிர்காலத்தில் நல்ல இனிமையை பெறுங்க. இன்றைய தினம் பொறுமையாக இருந்து உங்கள் காதலருடைய குறைகளை கேட்டறிந்து நீங்கள் அதற்கான நல்ல ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக சிறந்த பிளானை உருவாக்க முடியும். அதற்கு உகந்த ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல கலகலப்பான சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் சிரித்து பேசி மகிழக்கூடியவாகவும் இருக்குங்க. இன்னைக்கு சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தால் குடும்பத்தோடு கலந்துக்கிறது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல தருணங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது எல்லாத்தையுமே உங்களால் சரி செய்து விட முடியும். எனவே ப்ராக்டிக்கலாக யோசித்து நீங்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பேணி பாதுகாக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் உங்கள் திட்டங்கள் பிளான் எதுவாக இருந்தாலும் சரிங்க, ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நீங்கள் நேரத்தை ஈடுபடணும். சும்மா யோசிச்சுக்கிட்டே நேரத்தை கடத்தக்கூடாதுங்க. எனவே பிளான் பண்ணிகிட்டே டைமை நீங்கள் ஓட்டாமல் நேரமானவுடன் செயல்பட்டால் வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி க்ரீன் கலர் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. மேலும் நம்பர் 2 இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு சில காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய இழுபறியான சூழல்கள் ஏற்படலாங்க. காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது நீங்கள் பொறுமையாக நிதானித்து அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வேலை செய்யுங்கள். இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். கண்டிப்பாக இழுபறியான வேலைகள் காரணமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாங்க. ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்திற்குரிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் அதெல்லாம் உங்களால் இப்போ சால்வ் பண்ணிக்க முடியும். டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக வேற லெவலில் உங்களுக்கு நல்ல புதிய அத்தியாயம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல திருப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல தனலாபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுங்க. நீங்கள் அதுக்காக நிறைய பிளானை உருவாக்குவீங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்துவீங்க. நல்ல தனலாபம் பெறுவதற்கு சில சலுகைகளை நீங்கள் வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சமுதாய பணிகளில் இன்னைக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை இருக்குது. கெத்தாக நடந்து கொள்வீங்க. எனவே நல்ல மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களுடைய துன்பங்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய அற்புதமான ஒரு நாள், கெத்தான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.